ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி என்ன வரைய போகிறோன்னா 2 பேர்ட்ஸ் வந்துட்டு உட்காந்துருக்கிற மாதிரி நம்ம வரைய போகிறோம் லைன் ஷேடிங்கில். ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு 2 பேர்ட்ஸ் வரைகிறதுனால 2 பக்கம் இடம் விட்டுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ரவுண்ட் போடலாம். இன்னொரு பேர்ட்ஸ் வர்றதுக்கு இங்கே இடம் வேணும், அதனால் நம்ம இங்கே ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். காயின் வச்சு ரவுண்ட் போடுறதுனாலும் ஓகே, ரவுண்ட் போட்டுக்கணும். இல்லை கையிலேயே அழகாக போட்டுக்கிறனாலும் ரவுண்ட் பொறுமையாக ஒரு ரவுண்ட் போட்டுக்குங்க. ஓகே, ரவுண்ட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரவுண்ட் போட்டாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போனால் ரவுண்ட் போட்டுட்டு இப்படி கிராஸ் லைன். எதுக்காகனா அதோட பாடிக்காக ஒரு கிராஸ் லைன் வந்து இப்படி போடணும். ஓகேங்களா? ஓகே, கிராஸ் லைன் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் வந்து ரவுண்ட் போட்டு இப்படி கிராஸ் லைன் போட்டு இல்லையா, அதுலேருந்து இப்படி ஒரு கர்வ் விட்டு வரணும் அதோட பாடிக்காக. இதோட வளைச்சி கொஞ்சம் கர்வ் மாதிரி வளைஞ்சு இப்படி எட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்படி கொண்டு வரணும், வளைஞ்சு இப்படி கொண்டு வந்துட்டோம்னா அதோட பாடி. ஓகேவா? இப்போ இதோட நிறுத்திட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதோட ரெக்கை இருக்குது இல்லையா, அந்த ரெக்கையை போடணும். ரெக்கை வந்துட்டு இதுலேருந்து எட்டு வந்து இந்த ஷார்ப்பாக இங்கே இருக்கு இல்லையா, இதில் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, இது தனியாக இருக்கு இல்லையா, இதையும் வந்துட்டு இந்த இது வாலோட ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதோட நோஸ் வந்து இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி வரையணும். ஓகேவா? தேர்ட் ஸ்டெப் போட்டிருக்கோம். ஃபோர்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும், ரவுண்ட் போட்டு கிராஸ் லைன் போட்டு இப்படி கர்வ் எடுத்துகிட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரெக்கையும் போட்டாச்சு, நோஸும் போட்டாச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இதோட கால் வந்துட்டு கடைசியாக போட்டுக்கலாமா? ஓகே, சரி. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட கால் போட போகிறோம். காலுக்கு வந்துட்டு இப்படி கொஞ்சம் கேப் விட்டு இப்படி 2 லைன் போடுங்க. போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 2 லைன் எல் மாதிரி இப்படி கிராஸ் அப்படி போடணும். போட்டுட்டு இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இதில் மேலே வந்துட்டு இப்படி எம் மாதிரி போட்டுட்டு கீழே வந்து இப்படி வி மாதிரி போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கால் வந்துட்டு ஃபுல்லாக தெரியாது, இங்கேருந்து இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு சேம் அதே மாதிரி மேலே எம் மாதிரி போட்டு கீழே வி மாதிரி போடணும். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மரத்தை வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி மரம் இதுக்கு இன்னொன்று என்ன வரையணும்னா வால் போடணும். இந்த ரெக்கை இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கை வந்து இப்படி போடணும். ஓகேவா? ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன பண்ணணும் கிராஸ் லைன் கர்வ் பேர்ட்ஸ் வரைஞ்சிட்டு இந்த வால் போட்டுட்டு காலும் வரைஞ்சிட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான், பேர்ட்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு பேர்ட்ஸை நம்ம கையோடு வரைஞ்சிடலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா இந்த குச்சியை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கிளை, இந்த கிளையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த கிளையிலேயே அது உட்கார வைக்கலாம். சரிங்களா? என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு நேராக தலை இன்னொரு ரவுண்ட் போட்டுக்கிறோம். இன்னொரு ரவுண்ட் பொறுமையாக ரவுண்டு அதே சேம் சைஸில் போட்டுக்குங்க. வாட்டர் கேன் மூடி இல்லைன்னா காயின் அந்த மாதிரி எதாவது ரவுண்ட்ஸுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் பரவாயில்லை. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ரவுண்ட் போட்டாச்சு. அதோட பாடிக்கு வந்து இது வந்து நம்மளை நோக்கி வந்துருக்கிறதுனால இப்படி பார்த்து சர்க்கிள் போட்டு இப்படி பார்த்து ஒரு கர்வ், இப்படி பார்த்து ஒரு கர்வ் வரைஞ்சிட்டு இதோட பாடி வந்து இப்படி கொண்டு வந்துடுறோம். இந்த பேர்ட்ஸ் மேலே டச் ஆனால் இந்த மாதிரி கேப் விட்டு மறுபடியும் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடலாம். இதோட வால் வந்துட்டு இப்படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த பேர்ட்ஸ் வந்து இந்த குருவியை பார்த்து இப்படி திரும்பி நிற்கிறதுனால நோஸ் இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம், ட்ரையாங்கிள் மாதிரி. ஓகே, போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போனால் ரவுண்டு கண்ணுக்கு ரவுண்ட் போட்டுக்கிறோம். இந்த பேர்ட்ஸுக்கும் கண்ணுக்கு நேர் இந்த ரவுண்டோட சென்ட்ரலில் ரவுண்ட் போடணும். ஓகேங்களா? ஓகே, போட்டாச்சு. இனி வந்து இதோட கால் வரையணும் இல்லையா? ஓகே, டபிள்யூ மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இது கர்வ் ஜாயின் பண்ணி கர்வ் மாதிரி வளைச்சி விட்டு இப்படி கர்வ் ஜாயின் பண்ணிங்கன்னா கால் மாதிரி இருக்கும். சேம் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு இப்படி கர்வ் மாதிரி போட்டுட்டு இங்கே டபிள்யூ மாதிரி போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணுக்குள்ளே வந்து கலர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஒயிட் பாக்ஸ் விடணும். அதுக்காக ஒரு பாக்ஸ் விட்டுக்குங்க. சேம் இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பாக்ஸ் விட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரவுண்ட் போட்டோலையே இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ணி விட்டுடலாம். வந்து ரவுண்ட் வந்து தலைக்காக வரைஞ்சிருந்தோம், அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இப்படி பார்த்து சின்ன ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. அந்த நோஸ்க்காக இப்படி பார்த்து ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டுக்குங்க. கலர் பென்சில் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கலர் பண்ண போகிறோம். ஸோ கலர் பென்சில் எடுத்துக்கலாம். என்னென்ன கலர் எடுக்கலாம்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ, நேவி ப்ளூ, violet, ராயல் ப்ளூ
ப்ளூ கலர்லேயே எல்லா கலரையும் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லா கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலர் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஆரஞ்சும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கண்ணுக்காக பிளாக். ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் எடுத்துக்கிறோம். கண்ணு கலர் பண்ணுறதுக்காக பிளாக் கலர் ஷார்ப் பண்ணி நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் டார்க்காக கொடுக்குறோம். ஓகேங்களா. நல்லா அவுட்லைன் டார்க்காக கொடுத்துட்டு இந்த சென்டரை நல்லா டார்க் பண்ணிவிட்டு மற்ற பக்கமெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அந்த பாக்ஸ் விட்டு இல்லையா அதுக்குள்ளே கலர் பண்ணக்கூடாது. மற்ற பக்கமெல்லாம் லைட்டாக கலர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டரில் டாட்டு சுற்றியும் அவுட்லைன் டார்க்காக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உள்ளே லைட்டாக கலர் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸை வந்து ஒயிட் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா கண்ணு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா. ரியலாக இருக்கும். லைட் அண்ட் டார்க்கில் வரையணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் எடுக்கிறோம். அதோட பாடிக்கு ஃபுல்லாக கொடுக்குறோம். இப்போ எங்கெங்கே ப்ளூ கொடுக்குறேன்னு பாருங்கள். அங்கங்கெல்லாம் நீங்களும் ப்ளூ கொடுக்கணும். லைட்டாக வந்துட்டு பாடி ஃபுல்லாகவே லைன் ஷேடிங்காக கோடு மாதிரி போட்டு அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் நீங்கள் வந்துட்டு கொண்டு வரணும். இப்போ வந்து அது கிராஸ் லைன் மாதிரி இருக்கு இல்லையா, நீங்கள் கிராஸாகவே ஷேடிங் பண்ணணும். இதுவே வந்து ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைனில் மாற்றி கொடுத்திங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ அது கிராஸாக இருக்காட்டி நம்மளும் கிராஸாகவே நம்ம வந்து லைன் ஷேடிங் கொடுக்குறோம். லைனாக அந்த என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி ஷேடிங் கொடுத்துட்டு வரோம். இப்போ கேர்வாக வளைஞ்சிருந்ததுன்னா அந்த கேர்வாக வளைஞ்ச மாதிரி நம்ம ஷேடிங் கொடுக்கணும். ஓகேங்களா. லைட் ப்ளூ எடுத்திருக்கேன். லைட் ப்ளூ எங்கெங்கே கொடுக்குறேன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் லைட் ப்ளூ கொடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா. ஓகே. பாருங்க, பாதி லைட் ப்ளூ கொடுத்துட்ருக்கோம். நடுவில் ஒரு கோடு மாதிரி டார்க் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ராயல் ப்ளூ எடுத்துக்கலாம். ராயல் ப்ளூ வந்துட்டு கண்ணுக்கிட்ட கொடுக்கணும். கண்ணுக்கிட்ட டார்க்காக கொடுத்துட்டு ராயல் ப்ளூ கண்ணுக்கிட்ட டார்க்காக கொடுத்துட்டு அப்படியே அது கழுத்துக்கிட்டேயும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கை ப்ளூ வரைஞ்சோம் இல்லைங்களா, அங்கேயும் கொஞ்சம் ப்ளூ கலர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டார்க்காக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த லைன் போட்டு இல்லையா, அங்கேயும் கொஞ்சம் டார்க் கொடுத்துக்கணும். தலைப்பகுதியில் லைட்டாக கொடுத்துக்கணும் ப்ளூ கொடுத்துட்டு லைனை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு கேர்வாக போடணும். அந்த ரெக்கை இருக்குது இல்லையா, அந்த ரெக்கைக்காக நம்ம கேர்வ் வளைஞ்சு போடணும். குட்டியாக ஃபஸ்ட்டு போட்டு போக பெருசாக கேர்வ் போட்டு போகணும். ஓகேங்களா. ஓகே. இன்னும் கொஞ்சம் வந்து இந்த ரெக்கையை வந்து டார்க் பண்ணியாச்சு. நல்லா டார்க் பண்ணிவிட்டு நல்லா கலர் ஸ்கை ப்ளூ கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. நல்லா ஸ்கை ப்ளூ கலர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டார்க் ப்ளூ கொடுத்துட்ருக்கோம். அகைன் வந்து ஸ்கை ப்ளூ எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயும் டாப்பில், அதாவது பேர்ட்ஸுக்கு மேல் பகுதி மட்டும் ப்ளூ கலர் கொடுக்கணும். ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ வயலட்டு எது வேணால் மிக்ஸ் பண்ணி உங்கள்கிட்ட ப்ளூ கலரில் என்னென்ன இருக்கோ அந்த கலர் மிக்சிங் பண்ணிங்கன்னா ரொம்ப ரியலாக அழகாக இருக்கும். 3 ப்ளூவையும் ராயல் ப்ளூ, நேவி ப்ளூ, ஸ்கை ப்ளூ 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலரை எடுத்துகிட்டு அதோட வயிற்று பகுதி கீழ்ப்பகுதியில் வரைஞ்சிட்ருக்கோம். அதாவது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொண்டு வரணும். மிக்ஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் டார்க் க்ரீன் மாதிரி வரும். பரவாயில்ல. அதே மாதிரி எங்கெங்கே நம்மளுக்கு ஆரஞ்சு தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் டார்க்காக கொடுத்துட்டு ஹைலைட் பண்ணி அதை இதை காமிச்சிக்கலாம். ஓகே. நம்ம எங்கெல்லாம் ஆரஞ்சு வேணுமோ அங்கெல்லாம் ஆரஞ்சு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலரை எடுத்துகிட்டு அந்த ஆரஞ்சு கூட மறுபடியும் மிக்ஸ் பண்ணுறோம். ப்ளூ கலரோட எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணால் லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆரஞ்சு கூட எல்லோவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அழகாக ரியலாக ஒரு கலர் வரும். சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கலர் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி அதோட ஆரஞ்சையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணி கலர் கொடுத்துட்ருக்கோம். அதோட கீழ்ப்பகுதியில் ஆரஞ்சு எல்லோவில் இருக்கணும். மேல் பகுதியில் ப்ளூ டார்க் ப்ளூ லைட் ப்ளூவில் இருக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அதோட வால் பகுதியில் வந்துட்டு ஸ்கை ப்ளூ ஃபஸ்ட்டு கொடுத்துட்றோம். ஸ்கை ப்ளூவும் டார்க் ப்ளூ ரெண்டையுமே கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்கை ப்ளூ வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூ கலரையும் டார்க் ப்ளூவையும் கொடுத்துட்டு ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கணும். ஸோ வந்துட்டு கீழ் ரெக்கைக்கு வந்துட்டு டார்க் ப்ளூ, மேல் ரெக்கைக்கு வந்துட்டு ஸ்கை ப்ளூ ரெண்டையும் கொடுத்துருக்குறோம். ரெண்டையும் கொடுத்து முடிச்சுட்டு கலர் மிக்சிங்கும் பண்ணிடணும். பாருங்கள், டார்க் அண்ட் லைட்டில் இருக்கும், பார்க்குறக்கு அழகாக இருக்கும்.
ஓகே, நம்ம மறுபடியும் எங்கெங்கே ஒயிட் ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கணும். அந்த எண்டில் வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயும் கொஞ்சம் ஷார்ப்பாக காட்டுறதுக்காக ப்ளூ கலர் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு கால் பகுதிக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு காலை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கிறதுல நல்லா மிக்ஸ் பண்ணி கலர் மிக்சிங் பண்ணிடுறோம். ஸ்கை ப்ளூவை நல்லா டார்க் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா. சாக்லேட் ப்ரௌன் எடுத்துக்கிறோம். நோஸ் வந்து நல்லா டார்க்காக அவுட்லைன் டார்க் பண்ணிவிட்டு அந்த ட்ரையாங்கிளையும் டார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு டார்க் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஷேடிங் பண்ணணும். ஓகேங்களா. சின்ன சின்ன விஷயந்தான், அதை கொஞ்சம் நோட் பண்ணி பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளாக் எடுத்துக்கிறோம். பிளாக் எடுத்துகிட்டு அதோட காலுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் ஸ்பேஸ் விட்டு கொடுக்குறோம். அப்போதான் கிளார் அடிக்கிற மாதிரி அழகாக இருக்கும். அந்த நெகை வந்துட்டு மேலே வந்து வி மாதிரி இருக்கணும். மேலே வந்து எம் மாதிரி போட்டுக்குங்க, கீழே வந்து வி மாதிரி போட்டுக்குங்க. ஓகேங்களா. ஓகே, நல்லா டார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, டார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பேர்டுக்கு வந்து கலர் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு இந்த பேர்டுக்கு வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி தலைப்பகுதியில் வந்து ப்ளூ, பாடி ரெண்டு சைடுமே வந்து ரெக்கை இருக்கிறதுனால ப்ளூ கம்மியாக தான் வரும். இந்த வேர்டு வந்து நம்மளை நோக்கி வந்துருக்கிறதுனால இதுக்கு வயிற்று பகுதி நல்லா தெரியும் இல்லையா, அதனால் வந்துட்டு எல்லோவும் ஆரஞ்சும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி வரும். ஸோ இந்த சைடில் இருக்கிற ரெக்கை வந்து கம்மியாக தான் தெரியும். ஸோ அதுக்கு வந்து ப்ளூ, ஸ்கை ப்ளூ வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்துட்டு ராயல் ப்ளூவை மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. கண்ணுக்கு வந்துட்டு ராயல் ப்ளூ, இங்க் ப்ளூ தான் ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இங்க் ப்ளூ ராயல் ப்ளூ ஒன்று தான். ஸோ அதையே வந்துட்டு நம்ம கொடுத்துக்க இங்க் ப்ளூவை 2 ரெக்கைக்கும் கொடுக்குறோம். ஓகேங்களா. ஓகே, கொடுத்தாச்சு. நல்லா ப்ராடாக 2 சைடும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தலைக்கு கொடுக்கலாம். தலை வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி கர்வ் மாதிரி வளைஞ்சு கொடுத்துடலாம். நம்ம அது என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வரைஞ்சால் தான் கொஞ்சம் ரியலாக இருக்கும். கழுத்துக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் லைன் ஷேடிங் மாதிரி கீழ் நோக்கி வரும்போது கீழ் லைன் போடணும். தலை வந்து ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரைஞ்சிட்டு கீழே வரும்போது கீழ் நோக்கி நம்ம கலர் பண்ணணும். ஓகேங்களா. பொறுமையாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரம் வேணாம். பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையாக பண்ணிவிட்டு மறுபடியும் ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரா பண்ணுங்கள். ப்ளூ கலர் எங்கெங்கே கொடுக்கணும்னு பார்த்துட்டு பாஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து நோஸ் வந்து அதே மாதிரி தான் ட்ரையாங்கிள் போட்டுட்டு டார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டு அவுட்லைன் மட்டும் டார்க்காக கொடுத்துருங்க. உள்ளே எல்லாம் லைட்டாக தான் கொடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ரியலாக அழகாக இருக்கும். ஓகேங்களா. சென்டரில் லைட்டாக ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு எல்லோ கலர் தானே சென்டரில் தெரியுது, அதனால் வந்து எல்லோ கலர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துடலாம். அதை வந்து எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் கொடுத்தா தான் ரியலாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி சேம் லைனாகவே நம்ம வந்துட்டு கீழ் நோக்கி வரைகிறோம். மறந்து போய் ஸ்லீப்பிங் லைன்லேக்கு இது வரைஞ்சிடாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது. பேர்ட்ஸ் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் ஸ்டாண்டிங் லைன்லேயே வரைஞ்சிங்கன்னா தான் அழகாக இருக்கும். ஓகேங்களா. ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் நீட்டாக லைன் போடுங்க. ஒயிட் இருந்தாலும் ஓகே, மறுபடியும் அகைன் லைன் போட்டு தான் நம்ம கலர் கரெக்ட் பண்ணணும். ஸ்லீப்பிங் லைனில் ஃபில் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் மிக்ஸ் பண்ணுறோம். எல்லோ கலரும் லைன் ஷேடிங்கில் ஸ்டாண்டிங் லைன்லேயே தான் போடணும். அப்போ போட்டால் தான் ரியலாக இருக்கும், நல்லாயிருக்கும். லைனாகவே ஷேடிங் பண்ணுங்கள். நமக்கு லைன் எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துலலாம் நம்ம லைன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் எடுத்துகிட்டு அவுட்லைன் போட்டுட்டு அந்த வாலோட அவுட்லைன் போட்டுட்ருக்கோம். போட்டு முடிச்சதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு நம்ம லைன் ஷேடிங் வந்துட்டு ஸ்கை ப்ளூ கலரில் உள்ள லைன் ஷேடிங் கொடுத்துட்ருக்கோம். லைன் ஷேடிங்லேயே கொடுங்க. லைன் ஷேடிங்கில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ராயல் ப்ளூ எடுத்துகிட்டு ராயல் ப்ளூவை உள்ளே வந்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒயிட் ஸ்பேஸ் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு அந்த வாலோட பகுதியை ராயல் ப்ளூ மிக்ஸ் பண்ணி டார்க் அண்ட் லைட்டில் கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்துக்கிறோம். பிளாக் எடுத்துகிட்டு அதோட கால் பகுதிக்கு நம்ம ஷேடிங் கொடுத்துக்கிறோம். 2 காலுக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ளே கொஞ்சம் ஷேடிங் கொடுத்துக்கிறோம். அந்த பேர்ட்ஸு கொஞ்சம் இல்லையா, அந்த மரம் வந்து நம்ம வரைய போகிறோம். லைட் ப்ரௌன் எடுத்து லைட்டாக வந்துட்டு ஷேடிங் பண்ணிக்கிங்க. டார்க் ப்ரௌன் கொடுத்திங்கன்னா காஞ்ச மரம் மாதிரி ஆயிரும். ஸோ வந்துட்டு லைட் ப்ரௌனே கொடுங்க. லைட் ப்ரௌன் கூட கலர் மிக்ஸ் பண்ணணும், ஏன்னா ரொம்ப வந்துட்டு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக அவுட்லைன் மட்டும் டார்க் ப்ரௌனில் லேஸாக கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஆலிவ் க்ரீன் எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணுறேன். அந்த ட்ரீ கூட ஆலிவ் க்ரீன் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ரியலாக தெரியும், அதுக்காக இந்த ஆலிவ் க்ரீன் மிக்ஸ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒயிட் கலர் எதுக்குன்னா கலர் வந்து பிளெண்ட் பண்ணுறோம். திட்டாக பேட்சாக தெரியுறது வந்து ஒயிட் கலர் கொடுக்கும்போது கொஞ்சம் பிளெண்ட் ஆகும், வந்து கலர் மிக்சிங் ஆகும். கலர் மிக்சிங்காக நம்ம ஒயிட் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாருங்கள், முன்னே இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து ரியலாக தெரியும். லைட்டாக கொடுங்க, ரொம்ப அமுத்த வேணாம். ஒயிட் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக தான். இருக்கிற கலர் வந்து பிளெண்ட் பண்ணி இப்போ ஆரஞ்சு எல்லோ இருக்கிறது பாருங்க, அது நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். இதில் பாருங்கள் நல்லா தெரியும். லைனாக இருக்கிறது ஆரஞ்சு அப்புறம் எல்லோ ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக அழகாக இருக்கும். அதுக்காக நம்ம ஒயிட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே, ட்ராயிங் பண்ணி முடித்தாச்சு. நீங்களும் ட்ராயிங் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.